சில மீம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட ராணுவத்தையும் இன்னொரு நாட்டோட ராணுவத்தையும் கம்பேர் பண்ணி எல்லாம் மீம்ஸ் வரும். எனக்கு சந்தேகமா இருக்கும், இந்த ராணுவ ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி இந்த ராணுவ ரகசியங்கள்லாம் இந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு. சோ இவங்க இதை எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல ஒரு வெப்சைட் எது அப்படின்னா GFP, குளோபல் ஃபயர் பவர் ரேங்கிங். இவங்க வேலையை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி ரிவ்யூஸ் வந்து வெளியிடுறதா இவங்க வேலையே. சோ இதுல வந்து நம்ம ரெண்டு நாடுகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த நாட்டுக்கிட்ட எவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு, இந்த நாட்டுக்கிட்ட எவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு, இவங்கள்ட்ட எவ்வளவு ஏர்கிராஃப்ட் இருக்கு, இவங்கள்ட்ட எவ்வளவு ஏர்கிராஃப்ட் இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கம்பேரிசன் கூட போட்டு பார்க்கலாம். இவங்களுக்கு இந்த டேட்டா எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது தான் இவங்க வந்து நாங்க டேட்டா வந்து CIA கிட்ட இருந்து வாங்குறோம். CIA வந்து வருஷம் ஒரு புக் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃபேக்ட் புக் அப்படின்னு. அந்த ஃபேக்ட் புக்ல இருந்தா நாங்க டேட்டா எடுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ இதுல வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் எக்ஸாக்ட்டா அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான். ஏன்னா CIA-வா ரிலீஸ் பண்ற ஒரு புக், எந்த நாடு என்கிட்ட இவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு, இவ்வளவு ஆர்மி இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெளிப்படையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மீம்ஸ் ஆகட்டும் இல்ல இந்த வெப்சைட்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாம் நம்மளுக்கு தோராயமா ஒரு நம்பர் தான் சொல்றாங்களே தவிர எக்ஸாக்ட்டா ஒரு நாட்டுக்கிட்ட என்ன ராணுவம் இருக்கு அப்படின்ற விஷயம் ராணுவ ரகசியம் தான்.